Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 804 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம சஞ்சி உயிரோட இருக்கான்னு சொல்லி அவனோட பிரதர்ஸ்க்கு தெரிஞ்சு போச்சு. அவனுங்க இனி சும்மா விடுவானுங்களா? அவனுங்களோட என்டர்டைன்மெண்ட் பீஸே நம்ம சஞ்சி தான். அதனால ஜெயிலுக்குள்ள வந்து வழக்கம் போல என்ன பண்ணுவானுங்களோ அதே வேலை தான். அவனை படுக போட்டு திங்கு 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 திங்குன்னு மிதிச்சு என்ஜாய் பண்ணுவானுங்க. நீ ஒரு ஃபெயிலியருன்னு, அதனால செத்துரு, நீ சாகரதான் கரெக்ட்னு சொல்லி மண்டையா மிதிப்பானுங்க. ரைச்சு ஓரமா நின்று ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அவ ஃபீல் பண்றான்னு தெரிஞ்சாலே அவளையும் படுக போட்டு அடிப்பானுங்க. அதனால அடிக்கிற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு அடிச்சு முடிச்சவன போய் பேண்டேஜை போட்டு விடுவா. அவளால முடிஞ்சதா அவ பண்ணிட்டான்னு வைங்க. 3 பேருமே ரொம்ப மொரட்டு பயிலுங்க. அவனுக்கு எமோஷனு, இந்த தப்பு பண்றோம் தப்பு பண்ணல அது இதுன்னு எதுவுமே கிடையாது. ஆனா ரைச்சுக்கு எமோஷன்ஸ் இருக்கு, ஆனா வெளியில காட்ட மாட்டான். இதுதான் இவளுக்கும் அவனுக்கும் இருக்க வித்தியாசம். அதனால சஞ்சிய கொஞ்சம் பாத்துருன்னு சொல்லிட்டு போவா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா, உன்னை விட்ட என்னைய பாத்துக்க வேற ஆள் இல்லைன்னு சொல்லுவான். இப்ப என்னன்னா சீக்கிரமாவே இவங்க அந்த ரெட் லைன் இருக்குல்ல, அத மேல ஏறி அந்த பக்கமா இறங்க போறாங்க. அப்படின்னா ஈஸ்ட் ப்ளூல இவங்க சில பல போர்ல சண்டை போட வேண்டியிருக்கும். சோ பார்த்து பத்திரமா இருந்துக்கேன்ட்டு போவா. அப்புறம் என்ன, ஒரு வழியா ரெட் லைனுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. இந்த கோட்டையை மொத்தமா தூக்கிட்டு போக முடியாது. அதனால தனித்தனியா வழக்கம் போல பிரிஞ்சு, அதுங்க எல்லாமே ஸ்னெயில் தானே, அதனால அந்த பாறையில அசால்ட்டா மேல ஏறுங்க. அப்படி மேல ஏறின உடனே கோட்டையே மொத்தமா சரிஞ்சிரும். பாவம் பையன் உள்ள படாத பாடுபட்டு இருப்பான். ஆனா அந்த பொடி பயிலுக்கு என்ஜாய் பண்ணுவானுங்க. சோ இப்படியே இவங்க டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. சஞ்சய் எப்பவும் போல அவன் பாட்டுக்கு சமைப்பான். அவனுங்களும் எப்பவும் போல வருவானுங்க. அவனுக்கு இஷ்டத்துக்கு அடிப்பானுங்க போவானுங்க. ரைச்சு வந்து பேண்டேஜை போட்டு விட்டு போவா. இது தொடர்ச்சியா நடந்துகிட்டே தான் இருக்கும். இவனுக்கு வேற வேலை இல்ல. ஒரு டமி பீஸ் சிக்கிட்டானோன்னா அந்த அடி அடிக்கிறானுங்க. சோ இப்படியே இவனுக்கு பண்ணிட்டு இருப்பாங்க. அதே நேரம் இவங்க ரெட் லைனை ஒரு வழியா கிராஸ் பண்ணிட்டாங்க. அந்த பக்கமா ஏறி அப்படியே இந்த பக்கமாவும் சேஃப்டி இறங்கிட்டானுங்கன்னா பாருங்க, இதெல்லாம் சாதாரண விஷயமே இல்ல. இப்ப இவனுக்கு இருக்க இடம் ஈஸ்ட் ப்ளூ. இப்ப இவங்களோட அடுத்த டார்கெட் கொஜியாங்கிற ஒரு கண்ட்ரி. அதான் எப்படி அட்டாக் பண்ணும் என்ன பண்ணுன்னு வின்ஸ்மோக்கோட டிஸ்கஷன். இங்க இவனுக்கு இன்னும் சஞ்சியை விடல. அடின்னு அடிச்சு போட்டு நாங்க சீக்கிரமா ஒரு கண்ட்ரியை போய் அட்டாக் பண்ண போறோம், அந்த சண்டையில நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ண போறோம்னு சந்தோஷமா சொல்லிட்டு போவானுங்க. அப்படி போனவன ரீச் வந்து கட்டெல்லாம் போட்டுட்டு இருப்பா. அந்த டைம் பார்த்தா உள்ள நம்ம சஞ்சய் ரெடி பண்ணி வச்சிருந்தானே கிச்சன் செட்டப், அது எல்லாத்தையுமே மொத்தமா அடிச்சு நொறுக்கி வச்சிருப்பானுங்க. என்னதான் வேண்டாம்னு சொன்னாலும் நம்ம பையன் திருந்த மாட்டான்னு வைங்க. ஏன்னா மறுபடியும் நான் குக் பண்ணுவேன்பா. ரீச்சு அப்படியே ஆடி போயிருவா. அதே நேரம் இங்க வெளியில பார்த்தா வார் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இவங்க வரத அந்த கொஜியாங்கிற கண்ட்ரி நோட்டீஸ் பண்ணிட்டானுங்க போல. அதனால மாங்கு அட்டாக் பண்ணுவானுங்க. அவனுக்கே ஷாக், இந்த ஜெர்மா கிங்டம் இன்னும் இருக்குதான்னு. சோ வின்ஸ்மோக் அவங்கள விடாதீங்கன்னு சொல்லி சண்டை வேற லெவல்ல போகும். அதே நேரம் இங்க குக்காமான்னு சொன்னானே நம்மாலு, அவன் அழுதுகிட்டே நான் இங்க இருந்து தப்பிச்சு போயிடுறேன்மா. அவன் அக்காக்குன்னா பயங்கர ஷாக்கு, என்ன திடீர்னு இப்படி பேசுறானேன்னு. ஏன்னா அவனுக்கு அவன் டேடியோட ஃபேஸ பார்க்க சுத்தமா புரியல. அதனால பேசாம நான் இங்க இருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லும் போதே ரைச்சூர் காலே டக்குன்னு முடிவு பண்ணிடுவா. அப்படி பண்ணவ டப்புன்னு அந்த கம்பியை பொளந்து விட்டு, உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது, அதை கெடுத்துறாதன்னு சொல்லி அவனை வெளியில கூட்டு வந்துருவா. அதே நேரம் இவனுக்கு அந்த கொஜியாங்கிற கண்ட்ரிக்கு வந்து அட்டாக்க ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. வேற லெவல்ல பஞ்சாயத்து இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்குது. இப்ப நம்ம சஞ்சய்க்கு போட்டிருக்க மாஸ்கோட கீ அவங்க டேடியோட ரூம்ல இருக்குது. இவன் வெளியில போய் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்க்க போறா. அதனால சஞ்சய் தான் ஆட்டையை போட்டு அவனோட லாக்கை ஓபன் பண்ணிக்கணும். ரூமுக்குள்ள போனவனே ஸ்கல் சிம்பிள் இருக்கும், அங்கதான் ஒரு டோர் இருக்கு, அதுலதான் சாவி இருக்குன்னு சொல்லி அனுப்பி விடுவா. நம்ம பையலும் யாரு கண்ணையும் சிக்காம உள்ள போய் அந்த ஸ்கல் சிம்பிளையும் கண்டுபிடிச்சு டோரையும் ஓபன் பண்ணி சாவியும் எடுத்துருவான். ஆனா அந்த டைமுங்கும் போது கரெக்டா அவங்க அப்பா வந்துருவான். வந்தவன், என்னடா சஞ்சய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நீ அங்க ஜெயில தானே இருக்கணும், ஏன் இங்க வந்தேன்னு கேட்பான். அவன் நான் இந்த ஜெர்மா கிங்டம் விட்டு வெளியில போறேன், என் வழியில நிக்காதீங்க என்னைய விடுங்கன்னு அவங்க டேடியவே எதிர்த்து பேசிடுவான். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். வின்ஸ்மோக் என்ன சொல்லுவானா, நீ பேசாம ஜெயில இரு, அதுதான் உனக்கு நல்லது. நீ தேவையில்லாம இங்க இருந்து வெளியில போனீனா உன்னால தனியாலாம் சர்வைவ் பண்ண முடியாது. ஏன்னா நீ ஒரு நார்மல் பையன், சீக்கிரமாவே செத்துருவே. இதெல்லாம் உனக்கு வேண்டாத வேலைன்னு சொன்னா அதெல்லாம் முடியாது, நான் போயே தீருவேன், என் வழியில நிக்காதீங்க இல்ல உங்களை போட்டு தள்ளிடுவேன்னு கத்தியவே எடுத்து நீட்டிடுவான். அவன் எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு வேற சொல்லுவான். என்னதான் சஞ்சய் யூஸ்லெஸ்ஸா இருந்தாலும் அவனோட சொந்த பையனை அவனால கொல்ல முடியல. இப்ப வாலண்டியராவே நீ போறேன்னு சொல்லும் போது நான் என்ன வெங்காயத்துக்கு ஸ்டாப் பண்ணும்? தாராளமா போ, போய் நல்லபடியா சாவு, நான் உன்னைய தடுக்க மாட்டேன். உன் அப்பாவா கடைசியா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் கேட்டுக்கிறேன், நீ எங்க போனாலும் சரி நான் தான் உன் அப்பான்னு மட்டும் யாருக்கிட்டையும் சொல்லிடாதேன்பா. இப்படி சொன்னா அந்த பிஞ்சு மனசு நஞ்சி போகாது. பைய கதறி அழுவான். ஏன்னா இவன் அப்பான்னு சொன்னா அவனுக்கு ஷேம் பப்பி ஷேமா இருக்குமாமா. இப்படி எல்லாம் சொன்ன உடனே அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம கத்திய கீழே போட்டுட்டு கதறி அழுவான். இவன் ஒரு சைடு அழுவான். அங்க ரைச்சு வெளியில இருந்து இதெல்லாத்தையும் கேட்டுட்டு அவ ஒரு சைடு அழுதுகிட்டு இருக்கா. அவளால சஞ்சயோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்க முடியுது. அப்படியே அழுதுகிட்டே போனவன் மாஸ்க கழட்டி போட்டுட்டு அங்க இருந்து குடுன்னு ஓடிடுவான். அப்ப அங்க ஒரு தனியா ஒரு ஷிப் ஒன்று நின்றுட்டு இருக்கும். அதை ஜெர்மா சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்ணாம விட்டுருவானுங்க.
ஏன்னா அது வேஸ்ட் ஒண்ணுத்துக்கு ஆகாதுன்னு. அந்த கப்பலை தான் ரைச்சு சஞ்சய தப்பிச்சு போக சொல்லுவா. ஆனா அவன் கதறி கதறி அழுதுட்டு இருப்பான். ஆனா அவன் ஏன்டா நீ ஒரு பையன் இப்பெல்லாம் அழுகலாமா, ஸ்டாப் பண்றா, என்ன ஆனாலும் சரி திரும்பி இங்க வந்துடாத, இந்த கடல் ரொம்பவும் பெருசு, எப்படியாச்சும் தப்பிச்சு எங்கேயாச்சும் போய் நல்லபடியா வாழு அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லுவா. ஏன்னா அவளுக்குமே அவ தம்பியை பிரியறதுல ரொம்பவும் கஷ்டம் தான். கண்டிப்பா உனக்கேத்த மக்களை ஒரு நாள் நீ மீட் பண்ணுவ, அன்னைக்கு உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், போ போ போன்னு சொல்லி அவனை புடிச்சு தள்ளி எல்லாம் விடுவா. உடனே பையன் உசுர கொடுத்து ஓடுவான். ஓடு சஞ்சி ஓடு, நிக்காத, திரும்பி பார்க்காத அப்படின்னு கத்திட்டே இருப்பான். அவனு கதறி அழுதுகிட்டே அந்த ஷிப்பை நோக்கி ஓடுவான். அதே நேரம் இங்க பிரசன்ட்ல காட்டுறாங்க சஞ்சய் நிச்சி மேல கைய வச்சான்ல, ஐ மீன் காலை வச்சான்ல, அதுக்காகவே 3 பேரும் ரவுண்டு கட்டி அவனை பொலன்னு பொலந்து கட்டிட்டானுங்க. பாவம் பையன் சுத்தமா முடியாம பேன்னு கிடப்பான். இதுக்கப்புறம் சஞ்சய் மறுபடியும் என்னென்னலாம் பாடுபடுறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.